வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதாவது பிஇ சிஎஸ்சி கோர்ஸ் பத்தி தான் வந்து பேச போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து விசிட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறோம். அதாவது +2 முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தா நம்மளுடைய லைஃப் அப்படின்றது வந்து சூப்பரா இருக்கும், அதாவது ஃபியூச்சருக்கு வந்து ஒரு கேரண்டியான கோர்ஸா எதா இருக்கும் அப்படின்றது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கேள்வியா இருக்கு. அவங்களுக்கான பதில் அப்படின்றது தாராளமா நம்மளால சொல்ல முடியும். அதாவது உங்களுக்கு ஐடி ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமிங்ல மேல ஆர்வமா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற கோர்ஸை தாராளமா எடுக்கலாம். இந்த கோர்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ரொம்ப வேல்யூபிளான கோர்ஸ். அதாவது இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கோர்ஸ்லயே வந்து நம்பர் 1 கோர்ஸா கடந்த 2-3 வருடங்களா இருக்குது. அப்படின்னா என்னன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் வந்து அவ்வளவு டிமாண்டா இருக்கு. அதற்கான காரணம் அப்படின்றது என்ன அப்படின்றதையும் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு 4 வருட கோர்ஸ், 4 இயர் கோர்ஸ். இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 12th மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் அப்படின்றத 12th படிச்சிருந்தீங்கன்னாவோ அல்லது வந்து 12th ஈக்குவலண்டான ஒரு கோர்ஸ்ல வந்து நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அதாவது வந்து என்னன்னா சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து 45+% இருந்தது அப்படின்னா வந்து எலிஜிபிள்பாங்க. சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 60% அண்ட் எபோவ் இருந்தது அப்படின்னா வந்து எலிஜிபிள் அப்படிம்பாங்க. ஸோ அது காலேஜை பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது வந்து என்னன்னா அந்தந்த காலேஜ் வந்து எப்படி வந்து கேட்கறாங்களோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கோர் இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஸோ 60+ இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பா எல்லா காலேஜ்லயுமே வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து இந்த கோர்ஸ் அப்படின்றது, அதாவது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா 2021ல அவ்வளவு டிமாண்டா இருந்துச்சு. அதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் மட்டும் வந்து ஃபுல் ஆகியிருக்கும். அதாவது மத்த எந்த கோர்ஸுமே வந்து ஃபில் ஆகல அப்படின்னாலும் வந்து சிஎஸ்சி கோர்ஸுக்கான சீட் மட்டும் வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டிமாண்ட் அப்படின்றது 2021ல வந்து இருந்தது. அதே தான் வந்து என்னன்னா 2022லயும் இருக்கும் அப்படின்னு தான் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுக்கான காரணம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஐடியுடைய அபரிவிதமான வளர்ச்சி. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதே மாதிரி வந்து வேற வேற இடங்கள்ல இந்த ஐடி துறையோட தேவை அப்படின்றது வந்து அதிகமானதுனால பாத்தீங்கன்னா இந்த என்ஜினியரிங்கான சீட்ஸ்க்கான டிமாண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கிறதா கருதப்படுவதனால இந்த கோர்ஸுக்கான டிமாண்ட் அப்படின்றது வந்து நம்ம வந்து அதிகமாகவே தான் இருக்கு. அதனால டாப் காலேஜஸ்ல சீட் வாங்குறது அப்படின்றது வந்து நம்ம காம்படிஷன் ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அப்படின்றது இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற கோர்ஸ் வந்து அவ்வளவு ட்ரெண்டில் இருக்கு. ரொம்ப முக்கியமான கோர்ஸா இந்த சூழ்நிலையில கருதப்படுது. எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்றது பட் இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சீட் வாங்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மெடிக்கல் சீட் வாங்கின மாதிரி தான் வந்து இன்றைய சிச்சுவேஷன் இருக்கு. இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நான் ஏதோ ஒரு காலேஜ்ல வந்து நான் ஜாயின் பண்ணிருப்பேன், நல்லா படிக்கிறேன், எல்லாமே ரைட்டு. ஆனா எனக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். நீங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து நல்லா படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஸ்கில்ஃபுல்லா இருந்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா போகலாம், சிஸ்டம் அனாலிசிஸ்டா போகலாம், டேட்டா சயின்டிஸ்டா போகலாம், ட்ரபிள் ஷூட்டரா போகலாம், வெப் டிசைனர் அண்ட் டெவலப்பரா போகலாம், சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட் மாதிரி வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து பறந்து விரிந்திருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து உங்ககிட்ட தான் வந்து கையில இருக்கு. ஸோ நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா வந்து என்னன்னா உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து 200% வந்து நிச்சயமா இருக்கும். என்னென்ன கம்பெனிஸ்ல வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள், விப்ரோ சிஸ்டம்ஸ், கொகினிசன்ட், அக்சென்சர், ஹெச்எல் டெக்னாலஜிஸ், ஐபிஎம், ஜோஹோ, இந்த மாதிரி வந்து நிறைய பிராண்டட் கம்பெனிஸ், அது இல்லாம நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து உங்களை ரெக்ரூட் பண்றாங்க. அதாவது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நீங்க 60+% முடிச்சிருந்துருக்கீங்க, நீங்க நல்ல ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு. வந்து நல்லா ரிஸ்க் எடுத்து படிப்பேன், எனக்கு வந்து என்னன்னா சேலஞ்சஸ் பிடிக்கும், நான் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் இந்த கோர்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். ஸோ நீங்க உங்களை அந்த அளவுக்கு வந்து அர்ப்பணிக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆவரேஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 லட்சத்துல இருந்து வந்து 10 லட்சம் அப்படின்றது வந்து இயர்லி சேலரியா இருக்கு. ஸோ
ஸ்டார்டிங் சேலரி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா மினிமம் 5 lakhsல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட் ஒரு ஆவரேஜ் சேலரி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்ஜெமினி மாதிரி கம்பெனிஸ்ல 7 லட்சமா இருக்குது. அதே சமயம் வந்து டிலைட் அந்த மாதிரியான கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா 10 லட்சம். சாதாரண கம்பெனியா இருந்தா கூட வந்து மினிமம் 3 lakhs அப்படின்றது வந்து இயர்லி சேலரி. டேட்டா அனாலிசிஸ்டா போனீங்க அப்படின்னாலும் வந்து என்ன சேலரி அப்படின்றத வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கான டிமாண்ட் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வந்ததுனால ஸோ ரிமோட் சென்சிங் அதே மாதிரி வந்து பிரிச்சுவல் அப்படின்றதுனால பாத்தீங்க அப்படின்னா ஐடி ரெக்ரூட் பண்றது அப்படின்றது, அதாவது ஐடி எம்ப்ளாயிஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நிறைய இருக்கு. ஸோ ஐடி எம்ப்ளாயியா நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த துறையை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அதே சமயம் நீங்க கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது பிடெக் ஐடி, பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அல்லது பிஇ சைபர் செக்யூரிட்டி அல்லது பிஇ பிடெக் ரிலேட்டடான வேற கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்க நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். அல்லது வந்து என்ன அப்படின்னா நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு வந்து என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணி வந்து எனக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். அல்லது கால் பண்ணியோ ஆர் வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களை வந்து தீர்த்துக்கலாம். நிச்சயம் வந்து நமக்கு தெரிந்த சோர்ஸ் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத வந்து ஓரளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ மேஜர் காலேஜஸ் கூட அசோசியேட் பண்ணியும் வச்சிருக்கிறோம். அட்மிஷன்ஸ் ரிலேட்டடான சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பா நீங்க என்ன தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வந்து என்னால நிச்சயமா அதனால யாருக்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர் சைட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல உங்களுக்கான அட்மிஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா வந்து தொடர்பு கொள்ளலாம். அதற்கான எண் அப்படின்றது 63774931 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நீங்க கால் அல்லது வந்து வாட்ஸ்அப் பண்ணி என்னை தொடர்பு கொள்ளலாம். ஸோ அடுத்த ஒரு பதிவு அப்படின்றப்போ வந்து இன்னும் வேற சில கோர்ஸ் நன்றி.